உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 11ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். இன்று சதுர்த்தசி திதி, உத்தர நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:36 மணி முதல் 12:26 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3:06 மணி முதல் 4:36 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6:06 மணி முதல் 7:36 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் போட்டி, ரிஷபம் பெருமை, மிதுனம் உதவி, கடகம் நலம், சிம்மம் நன்மை, கன்னி பக்தி, துலாம் முயற்சி, விருச்சிகம் ஓய்வு, தனுசு பயம், மகரம் மேன்மை, கும்பம் அலைச்சல், மீனம் ஆதரவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருஷ பிறப்பு. விசுவாவசு வருஷம் 60 வருஷத்தில் 39வது வருஷம் 14ஆம் தேதி பிறக்க போகுது. இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாவசு வருஷம் என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குது. இப்போ நடந்து கொண்டிருக்கு, இன்றைக்கு 10ஆம் தேதி, இப்போ நடக்கிற வருஷம் 11ஆம் தேதி, குரோதி வருஷம் நடந்து கொண்டு இருக்குது. இனி பிறக்க போகிற வருஷம் விசுவாவசு வருஷம். தமிழில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கப்பட்டு 60 வருஷத்துக்கு 60 பெயர்கள் இருக்குது. இந்த 60 வருஷம்தான் மாறி மாறி வரும். இன்றைக்கு நேற்று வாக்கிய பஞ்சாங்கப்படி எத்தனை மணிக்கு வருஷம் பிறக்குது, விஷு புண்ணிய காலம் என்ன என்ற எல்லா விவரங்களையும் பார்த்தோம். இன்றைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி எத்தனை மணிக்கு வருஷம் பிறக்குது. நாளெல்லாம் வித்தியாசம் இல்லை, வாக்கியப்படியும் பஞ்சாங்கப்படியும் ஒரே மாதிரி தான் வருஷம் பிறக்குது. நேரங்கள் மட்டும் 2-3 மணித்தியாலம் வித்தியாசம். சரி, திருக்கணித பஞ்சாங்கப்படி எத்தனை மணிக்கு வருஷம் பிறக்குதுண்டா, 14ஆம் தேதி பின்னிரவு 3:21 திருக்கணித பஞ்சாங்கப்படி விசுவாவசு என்று சொல்லக்கூடிய வருஷம் பிறக்குது. 3:21 விசுவாவசு என்று சொல்லக்கூடிய 39வது வருஷம். இப்போ நடக்கிறது 38வது வருஷம், பிறக்க போகிறது 39வது வருஷம். அடுத்த வருஷம் 40வது வருஷம். அதுக்கு பிறகு இன்னும் 20 வருஷம் போனால் 60 வருஷம் முடிஞ்சிடும். திரும்பி முதல்ல இருந்து 60 வருஷம் தொடங்கும். திருக்கணித பஞ்சாங்கப்படி 3:21 வருஷம் பிறக்குது. விஷு புண்ணிய காலத்தை பற்றி பார்த்தோம். பாக்கிய பஞ்சாங்கத்தில் எப்படி விஷு புண்ணிய காலம், திருக்கணித பஞ்சாங்கப்படி விஷு புண்ணிய காலம். இந்த விஷு புண்ணிய காலம் என்பது வருஷம் பிறக்கிறதுக்கு 4 மணித்தியாலம் முன்னுக்கும் 4 மணித்தியாலம் பின்னுக்கு சேர்த்து 8 மணித்தியாலங்களை விஷு புண்ணிய காலம் என்று நாங்கள் சொல்கிறது. அந்த 8 மணித்தியாலங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்படி என்றால், இரவு 11:21 இருந்து வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு 11:21 இருந்து, அப்போ 11:21, 11:21, 12:21, இப்போ 1:21, 2:21, 3:21 வருஷம் பிறக்குது. அப்போ 11:21 இருந்து காலை 7:21 வரை விஷு புண்ணிய காலம்.
இந்த விஷு புண்ணிய காலத்தில் தான் நீங்கள் மருத்து நீர் வச்சு ஸ்நானம் செய்ய வேண்டும், புதிய ஆடைகளை அணிய வேண்டும், சுவாமிகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும், ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தெல்லாம் விஷு புண்ணிய காலம் 7:21. அப்போ விடிய 5 மணி 5:30 மணிக்கே எழும்பி நீங்கள் குளிச்சிட்டிங்களா இருந்தால் விஷு புண்ணிய காலம். அது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் 2 பஞ்சாங்கத்துக்கும் பொதுவான விஷு புண்ணிய காலமாக இருக்கும். அதனால் காலையில் 5-6 மணிக்கு முன்னுக்கு எல்லாம் செய்ய பாருங்க. மருத்து நீரை பொறுத்தவரையில் மருத்து நீர் வச்சு குளிக்கணும் விஷு புண்ணிய காலத்தில் என்று சொல்லியாச்சு. மருத்து நீரை பொறுத்தவரையில் இலவம் இலைய தலையில் வையுங்கோ, விலா இலையை காலில் வையுங்கள். தலையில் வைக்க வேண்டிய இலை இலவம் இலை, காலில் வைக்க வேண்டிய இலை விலா இலை. இது திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஆடையின் நிறம், புது வருஷத்துக்கு நீங்கள் அணிய வேண்டிய ஆடையின் நிறம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வர்ணம் உள்ள ஆடைகளை சொல்லுவினோம். சிகப்பு வர்ணத்தை திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லுது. ஒன்று சிகப்பு நிறமுடைய ஆடையை அணியலாம், அல்லது சிகப்பு கரை அமைந்த வேட்டி, வருஷப்பிறப்புக்கு வேட்டி உடுக்கிறது விசேஷம். அப்போ ஒன்று சிகப்பு வேட்டியை நீங்கள் கட்டலாம், இல்லாட்டி சிகப்பு கரை அமைந்த வேட்டியை கட்டலாம், சிகப்பு கலரில் ஷர்ட்டு போடலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு கலரில் ஷர்ட்டு போட்டு அந்த அந்த ஷர்ட்டில் சிகப்பு நிறங்கள் எங்கேயோ கோடுகளாக பூக்களாக டிசைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஆடைகளை அணியுங்கள். இது ரொம்ப விசேஷம். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். புது வருஷத்துக்கு உடுப்பு எடுக்கக்குள்ள இந்த வருஷத்துக்கு என்ன கலரையா உடுக்கணும், இந்த வருஷத்துக்கு என்ன கலர் விசேஷம், வருஷ பிறப்புன்றோனையே எனக்கு ஃபோன் வர தொடங்கிட்டு எக்கச்சக்கமா, ஐயா இந்த வருஷம் எத்தனை மணிக்கு பிறக்குது ஐயா, விஷு புண்ணிய காலம் எப்படி ஐயா, என்ன கலரில் உடுப்படுத்து அமையும். நிறைய பேர் இதை பின்பற்றுகின்றார்கள். வாக்கிய திருக்கணிதப்படி 2ம் சிகப்பு வர்ணம் வருது. அதனால் நிறைய பேர் வருஷ பிறப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்பினோம், வருஷ பிறப்புக்கு என்ன கலரில் ஆடை எடுக்க வேண்டும். ஏதோ வருஷ பிறப்புக்கு உடுப்பெடுக்க போகிறீங்க, என்ன கலர் இந்த வருஷம் விசுவாவசு வருஷத்துக்கு என்ன கலர் அதிர்ஷ்டம் என்று தெரிஞ்சு கொண்டு அதில் எடுத்து உடுக்கிறது நல்லது தானே. நிறைய பேர் எனக்கு ஃபோன், நான் டிவியில் பேசுவேன் என்று சொல்லியிருக்கேன், ஆனாலும் பேச முன்னுக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பினோம். டிவியில் பார்க்காதாக்களும் கேட்பினோம். எங்களோட நிகழ்ச்சி டிவியில் போகுது, ஃபேஸ்புக்கில் போகுது, யூடியூப்பில் போகுது, நீங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சு கொண்டு இதை பயன்படுத்துங்கள். இல்லாட்டி என்னட்ட ஃபோன் பண்ணியாவது கேட்டுக்கொள்ளுங்க. சிகப்பு நிறம் அடைந்த உடைய ஆடைகளை நீங்கள் அணிய வேண்டும். ரத்தினத்தை பொறுத்தவரையில் மாணிக்கம், ரூபி என்று சொல்கிறோம். ரூபி, மாணிக்கம், ரூபி, சிகப்பு கலர் கல், இதான் இந்த வருஷத்துக்கு உண்டான மாணிக்க கற்கள், ரத்தின கற்கள். உணவை பொறுத்தவரையில் திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லுது சர்க்கரை பொங்கல், வேப்பம்பூ, இஞ்சி, மிளகு, இதில் ஒரு உணவை நாங்கள் சாப்பிடுற அறுசுவை உணவோடு சேர்த்து உண்ண வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று சர்க்கரை பொங்கல் வச்சு சாப்பிடலாம். வேப்பம்பூ வடகம் அது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இஞ்சி நாங்கள் வளமையாக சமையலில் சேர்க்கிறது தான். மிளகு அதுவும் சமையலில் சேர்க்கக்கூடிய பொருட்கள். அறுசுவை உணவோடு இந்த சுவைகளையும் கலந்து உண்ணுங்கள் என்று பஞ்சாங்கம் சொல்லுது. திருக்கணித பஞ்சாங்கப்படி சங்கிரம தோஷ நட்சத்திரங்கள், திருக்கணிதப்படியும் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வருஷம் பிறக்குது, தேய்பிறை பிரதமையில் வருஷம் பிறக்குது. சங்கிரம தோஷ நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3-4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1-2-3ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 4 எல்லா பாதங்களும். இந்த நட்சத்திரங்களை சங்கிரம தோஷ நட்சத்திரம்னு சொல்கிறோம். இன்னொருக்கா சொல்கிறேன். திருவாதிரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3-4ஆம் பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1-2-3ஆம் பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வருஷம் பிறக்கிற நேரத்தை பொறுத்து
வருஷம் என்ன நட்சத்திரத்தில் பிறக்குதுன்றதை பொறுத்து இந்த சங்கிரம தோஷ நட்சத்திரங்கள் கணக்கிடப்படுகின்றன. அதுக்கு ஒரு கல்குலேஷன் இருக்குது. அதை நான் பிறகு ஒரு நாளைக்கு உங்களுக்கு விரிவாக சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த சங்கிரம தோஷ நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த புதிய வருஷம் பிறக்கும் என்று பெரிய கூடாது, தீமை, கஷ்டம், நஷ்டம், ஆபத்து, கண்டம்டெல்லாம் நான் சொல்ல வரல. கொஞ்சம் தோஷமுடைய நட்சத்திரங்கள். இந்த தோஷத்தை உடனே நிவர்த்தி செய்வதற்குத்தான் கண்டிப்பாக மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய எல்லாரும் செய்கிறது நல்லது தான். அதுவும் எங்களுடைய இலங்கையில் இந்த மருத்து நீர் வச்சு குளிக்கிறது ஒரு பெரிய கொண்டாட்டமாக செய்யப்படுகின்றது. வருஷம் பிறந்தோன்னே உடனே ஐயா மருத்து நீர் என்று கோயில்களுக்கு போயினும், சில ஐயாமார் குடிப்பினும், தனிப்பட்ட இடங்களில் மருத்து நீர் செய்வினும், எல்லா கோயிலையும் மருத்து நீர் செஞ்சு ஏதோ ஒரு சின்ன கட்டணத்துக்கு ஏதோ கொடுக்குற காசை கொடுத்து கோயிலில் செய்கிறதுனால அது புண்ணியமாக போகட்டும்னு வாங்கிட்டு வரைக்குள்ளே அதில் இலவமில விழாயில் இருந்தால் நல்லது. நீங்களே வீட்டில் மருத்து நீர் காய்ச்சி, அதை பற்றி நான் வேணும்னா சொல்லித்தரேன். மருத்து நீரை காய்ச்சி கொள்ளலாம். மருத்து நீரை காய்ச்சி அந்தந்த இலைகளை தலையில் காலில் வைத்து நல்லா தாராளமாக தலையில் ஊற்றி ஸ்நானம் செய்யுங்கள். இந்த தோஷமுடைய நட்சத்திரக்காரர்கள், சங்கிரம தோஷம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்து புதிய ஆடைகளை அணிந்து ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள முதியவர்களை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள், அப்பா அம்மா இருக்கலாம், அண்ணன்மார் இருக்கலாம், தாத்தா பாட்டி இருக்கலாம், மாமா மாமி இருக்கலாம். அவர்களையெல்லாம் விழுந்து வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வருஷப்பிறப்பண்டு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அவசியமானது. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.